இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வராங்க, பாரு வராங்க. நேத்தியே கமருதீன் வந்துட்டாங்க. கமருதீன் வரும்போது கூட கேமராமேன் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுக்கு தான் ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன்னா, எந்நேரத்திலும் பேனிக் அட்டாக் ஆகும் இல்லையா? அப்ப டக்குனு ஒரு மருத்துவர்களுடைய உதவிக்காக, அதுக்காக ஒரு ஜாக்கிரதைக்காக தான் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அவங்க தானே சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. நெனச்ச அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. சரி, இன்னைக்கு பார்வதி வராங்க. ஏதாவது ஆயிடுமா நம்ம சாண்ட்ராவுக்கு? அப்படிங்கிற பதட்டம் நமக்கெல்லாம் இருக்கியா? ஏன்னா அந்த பொண்ணு பாவம் ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம். இன்னொன்று வந்து இவங்க போகும்போது மன்னிச்சிருங்க சாண்ட்ரா அப்படின்னு இவங்க மன்னிப்பு கேட்டு போனாங்க. அவர் காலையிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார். இது எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை சாண்ட்ரா. இப்போ அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு ரெட் கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சாண்ட்ரா திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதில் பேசிகிட்டு இருந்தாங்க கேமராவில். ஐயோ பாரு, எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு அவள் அம்மா மாதிரி. நான் வந்து அவளுக்கு அக்காவை விட அவள் எனக்கு அம்மா மாதிரி நிறைய இடங்கள்ல எனக்கு நின்று இருந்தா. நான் அந்த நேரத்தில் அப்படி பண்ணிட்டேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இறுதி போட்டியில் சந்திக்கிறப்ப ஏதாவது நடக்கணும் இல்லையா? அப்போ வந்து சாண்ட்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எழுந்து போயிட்டு பாரு என்னை மன்னித்து விடு பாரு, அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஓகே 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 பரவாயில்ல நடந்துருச்சு. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னுடைய மன்னிப்பை இப்போயாவது எடுத்துக்கிறீங்களா? அரோரா சொன்னது போல் இதில் வந்து ஏதாவது உள்ளர்த்தம் கற்பிக்க போகிறீங்களா? இல்லை அது வந்து சும்மா போட்டு கொடுக்கக்கூடிய ஆள் தான், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகிழ்வாக அந்த காட்சி இருந்ததாக பார்த்தவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. வேற என்ன நண்பர்களே? இப்போ இன்றைக்கி ஷோ பார்க்க போகிறீங்க, சரி பார்ப்போம். ஆனால் பாரு என்ட்ரி வந்து பின்னாடி தான் வரும். ஏன்னா அவங்க சண்டே எபிசோடில் தான் வந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் ஷோ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வராங்க. அது வந்து அவங்க அதாவது பாரு வந்து எப்போதுமே வந்து உள்ளத்துக்குள்ளே பெருசாக வச்சுக்க மாட்டாங்க, டக்குன்னு மறந்துடக்கூடிய ஆளுங்கிறத. சாண்ட்ரா விஷயம் கூட அவங்களுடைய வெற்றியவே தடுத்து நிறுத்தின ஒரு நிகழ்வுங்க. பட் இருந்தாலும் மன்னிப்பும் கேட்கும்போது சரி மன்னிச்சிட்றேன் அப்படிங்கிறாங்களே, அதுதாங்க பெரிய குணம்.